Hi guys, welcome back to Melvi Vlogs. இன்னைக்கு நம்ம Melvi Vlogs என்ன அப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஷாப்பிங் vlog தான் guys பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா காய்ஸ் புதுசாக மிக்சி வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். பழைய மிக்சி என்னாச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா சில பல காரணங்களால் அதை யூஸே பண்ண முடியாத அளவுக்கு ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. அதனால தான் காய்ஸ் புது மிக்சி வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மள இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காம போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் மிக்சி வாங்குற கடைக்கு வந்துட்டோம் காய்ஸ். இந்த ஒரு கடை வந்துட்டு பாத்தீங்கன்னா காய்ஸ் மிக்சி மட்டும் விக்கிற கடை இல்ல காய்ஸ், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே விக்கிற கடை காய்ஸ். ஸ்டவ், குக்கரு, வேக்யூம் கிளீனரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே விக்கிற கடை காய்ஸ். அங்க போயிட்டு நாங்க மிக்சி எல்லாம் இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா இந்த ஒரு மிக்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, அதனால இந்த ஒரு மிக்சியை வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா அந்த ஒரு மிக்சியை கொண்டு போயிட்டு கார்ல வச்சுட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த கடையில என்னால மிக்சியை பத்தி டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். மதியானம் சமைக்கிறதுக்கு மிக்சி ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படுறதுனால ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்த உடனே மிக்சியை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி மெல்வி மிக்சி ஜாரே இல்லாம மிக்சியை மட்டும் வச்சு அரைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கறது எனக்கு புரியுது. இதே பிராண்ட்ல இதே மாடல் மிக்சி நாங்க ஆல்ரெடி வச்சிருந்தோம் ஒயிட் கலர்ல. சோ அதனுடைய ஜாரே இதுக்கும் வச்சு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியை மட்டும் வேகமா எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு மிக்சியோட வேற என்னென்ன வந்திருந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் இந்த ஒரு பொட்டியை பிரிக்க போறோம். இந்த ஒரு பொட்டியில என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஏன்னாக்கா முன்னாடியே இங்க போட்டிருக்குது. மிக்சி இப்ப மதியானம் சாப்பாட்டுக்கு ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படுறதுனால மிக்சியை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க. மிக்சிக்கு தேவையான மத்த பொருள்லாம் இந்த டப்பாக்குள்ளதான் காய்ஸ் இருக்குது. இப்ப நம்ம மீதி இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட தலைவன் மீனை எவ்வளவு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. சரி ஓகே, இப்ப நம்ம டக்குன்னு பிரிக்கலாம். பிரிச்ச முன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உள்ள 4 டப்பா கொடுத்துக்கிறாங்க. வெளியிலேயே இவ்வளவு பெரிய டப்பா, அது மட்டும் இல்லாம உள்ள வேற ஒரு 4 டப்பா கொடுத்துருக்காங்க. வாங்க ஒவ்வொன்னா திறந்து உள்ள என்னென்ன இருக்குன்றத பாக்கலாம். இந்த பெரிய டப்பாக்குள்ளேயே இருக்கிறதுலயே பெரிய டப்பா இதாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதே பிரிக்கலாம். இது பிரிச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு உள்ள கொஞ்சம் இதுக்குள்ளதாங்க மிக்சியவே எடுத்தோம். அது தெரியாம நானு மறுபடியும் இதே திறந்து விட்டேன். சரி, இந்த டப்பாக்குள்ளதான் மிக்சியை எடுத்துட்டோம். சோ 2வது பெரிய டப்பா இதுன்றத பாக்கலாம். 2வது பெரிய டப்பா பாத்தீங்கன்னா இதுதாங்க. இதை நம்ம இப்ப திறக்கலாம். சோ இந்த ஒரு டப்பாக்குள்ள என்ன இருக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க காய்ஸ். பாருங்க, ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் சோ மிக்சி ஜார மூடுற மூடின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஜார் கொடுத்துருக்காங்க காய்ஸ், மிக்சி ஜாரு. இது மூடுறதுக்கான மூடின்னு தான் நினைக்கிறேன். மூடி பார்க்கலாம். ஐ திங்க் இது வேற ஒரு ஜாருக்கான மூடின்னு நினைக்கிறேன். இன்னொரு ஜார் உள்ள கொடுத்துருக்காங்க காய்ஸ், இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குது. எல்லாம் மக்கு மாதிரி இருக்குது. அப்படி புடிச்சு உள்ள ஜூஸ் மாதிரி ஊத்தி குடிக்கலாம், சூப்பரா இருக்கும். ஐ திங்க் சோ இதுக்கான மூடி தான் இதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். ஓகே காய்ஸ், இருங்க. என்ன காய்ஸ் இது? ஏதோ இதுக்கான முடிதான் காய்ஸ் இது. நெக்ஸ்ட் இன்னொரு ஜார் இருக்குது காய்ஸ், கொஞ்சம் பெருசா. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அட்டைன்னா இருக்கு. ஐ திங்க் சோ இதுதான் மாவு அரைக்கிற ஜாருன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி மாவெல்லாம் கூட இதுலயே அரைச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் சோ இதுதான் மாவு அரைக்கிற ஜாருன்னு நினைக்கிறேன். நல்லா பெருசா இருக்கு. இதுக்கும் இந்த முடியும் மேட்ச் ஆகுமோ? ஆமா காய்ஸ், இதுக்கும் இந்த ஒரு முடி மேட்ச் ஆகுது. இதுக்கான மூடிதான் எங்கன்னு தெரியல. இருங்க பாக்கலாம் வேற இருக்கான்ட்டு. காய்ஸ் உள்ள பாத்தீங்களா காய்ஸ், ஒரு பிளாஸ்டிக் கத்தி கொடுத்துருக்காங்க.
ஷார்ப்பானா இல்ல, சும்மா ஜஸ்ட் விளையாட்டு ஜாமான் மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக்ல தான் இருக்கு பாருங்க. வேற ஏதாவது உள்ள இருக்குதா? ஆமா காய்ஸ், இன்னும் ஒரு மூடி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஐ திங்க் சோ இந்த ஒரு மூடி தான் இதுக்கான மூடி. ஆமா காய்ஸ், இதுக்கான ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து இந்த ஒரு மூடி தான். அதுக்கப்புறமா ஒரு கத்தி. இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்தது. இப்ப நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பிரிக்கலாம். இப்ப எந்த பாக்ஸ் பிரிக்கிறது? இந்த ஒரு பாக்ஸ் இப்ப நம்ம வந்து பிரிக்கலாம் காய்ஸ். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வெளியில எடுத்துடலாம். ஓரப்போ இப்போ நம்ம இந்த ஒரு பாக்ஸையும் பிரிக்கலாம். பிரிச்சோம்னா இதுக்குள்ளேயும் இதுல கொடுத்த மாதிரியே நிறைய ஆக்சரிஸ் தான் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஒவ்வொன்றா எடுக்கலாம் வெளியில. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு இவ்வளவு மாவுக்கு இவ்வளவுதான் வந்து வாட்டர் ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இல்ல, ஒரு கப்புன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது காய்ஸ் இல்ல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இதுல ஆஃப் லெவலுக்கு மாவுன்னா ஆஃப் லெவலுக்கு வந்து தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்பதான் வந்து மாவு ஒழுங்கா அரைய மாட்டிருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு ஜார் ஒண்ணு வந்து கொடுத்துருக்காங்க காய்ஸ். இங்க ஒரு மூடி ஒண்ணு இருக்கு. இந்த ஒரு ஜாருக்கான மூடி தான் இது. இது என்ன மேட்டர்ன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இந்த பொடியெல்லாம் அரைப்போம்ல, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள்லாம் அரைப்போம்ல காய்ஸ். ஸோ அதுக்காக தான் இது வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பொடியெல்லாம் அரைக்கிறதுக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி போட்டுட்டு மிக்சியில அப்படி வச்சுட்டு அரைச்சிடலாம். அரைச்சதுக்கு அப்புறமா இது நம்ம எதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, எந்த கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நமக்கு ஒரு குழப்பம் வரும். அதுக்காக தான் இவங்க ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டு இது அப்படியே இப்படி திருப்பிடுங்க. அரைச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா, இதான் இவங்க கொடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு மூடி. இந்த ஒரு மூடியை எடுத்து அப்படி மூடி வச்சுக்கலாம். வாட்டர் டெக்னாலஜி கைஸ், இது பயங்கரம். அதுக்கப்புறமா உள்ள ஒரு நார்மலா ஒரு அட்டை ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது டிக் போட்டுடலாம். தென் என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஐ திங்க் சோ கைஸ், இருங்க கைஸ் சொல்றேன். இதான் வெளியில இதுதான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு மாவு அரைக்கிறதுன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி மாவு அரைக்கிறதுன்னு. பாருங்க கைஸ், இதாங்க சப்பாத்தி மாவு அரைக்கிறது. நான் வந்து மாத்தி இதை சொல்லிட்டேன் சப்பாத்தி மாவு அரைக்கிறதுன்ட்டு. இதுல வந்துட்டு பிளேட்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும்னா சொருகிக்கலாம். இந்த பிளேட்லாம் கொஞ்சம் எல்லாம் ஷார்ப்பா இருக்குது. பார்த்து தான் யூஸ் பண்ண மாட்டிருக்குது. ஐ திங்க் ஸோ வந்துட்டு இது வந்து காய்கறி கட் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம சப்பாத்தி மாவும் அரைக்கிறதுக்கு கைஸ் இது. அதான் நம்ம காய்கறி கட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம எடுத்தோம்னாக்க இங்க ஒரு ஷார்ப்பா கத்தி மாதிரி வருது. ரெண்டு சைட்லயுமே நம்ம எடுக்கலாம். ஒரு சைட்ல மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம மிக்சி அப்படி வச்சுட்டு அரைச்சோம்னாக்க காய்கறி கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு ஏதோ ஒண்ணு போட்டுட்டோம்னாக்க அப்படியே சுத்தி அப்படியே நார்மலா காய்கறினா கட்டாயி சூப்பரா வெளியில வந்துடும். அதுக்காக தான் இது வெளியில எடுத்துட்டேன். ஆனா எப்படி போடுறது இது காய்ஸ், எப்படி போடணும்னு எனக்கு தெரியல காய்ஸ். சரி விடுங்க, அப்புறமா பாத்துக்கலாம். தென் என்ன அப்படின்ட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதாங்க சப்பாத்தி மாவு பிணையிறது. ஷார்ப் இல்லாம சூப்பரா கொடுத்துக்கிறாங்க பிளேட. இதை நம்ம இங்க வச்சோம் அப்படின்னாக்கா கர சுத்தி சப்பாத்தி மாவு பிணைஞ்சு நமக்கு வந்து கொடுத்துரும். இருங்க, எனக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வந்து இந்த மாதிரி போட்டோம்னா போயிடுச்சு பாத்தீங்களா. சரி ஓகே, வேற அந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கான ஒரு மூடி காய்ஸ். இத மூடி வச்சு அரைக்கிறதுக்கான ஒரு மூடி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். இது என்னது? சரி ஏதோ ஒண்ணு மூடி வச்சு நம்ம சூப்பரா அரைச்சிக்கலாம். இதுக்கானதுதான் காய்ஸ் இது. வேற எதுவும் இந்த டப்பாக்குள்ள வந்துட்டு இல்ல. நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு பாக்ஸ் தான் காய்ஸ். இதுதான் வந்துட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலான பாக்ஸ். சரி गाइस, நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாக்ஸ் வெளியில எடுக்கலாம். ஏய் வந்துரு அப்பாடா வந்துருச்சு गाइस. இப்போ நம்ம இத வந்து தரக்கலாம். தள்ளனி தந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மூடி ஒன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது எது எடுத்தாலும் கையோட வந்துருது, அட கடவுளே. அதுக்கப்புறமா இன்னொன்னு மூடி இருங்க गाइस, கவரோட வெளியில எடுத்துடலாம். இது என்ன அப்படின்ட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மேட்டர் गाइस. இது நம்ம இந்த ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் வந்து கடையில வாங்கி குடிக்கிறோம்ல, அதை நம்ம வந்து வீட்லயே அரைச்சிக்கலாம்.
சோ இது வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜூஸ் அரைக்கிற ஜாரு காய்ஸ். இது பாருங்க, இதுக்குள்ள நம்ம வந்துட்டு ஆரஞ்சோ ஆப்பிளையோ கட் பண்ணி உள்ள வந்து போட்டோம்னாக்க அது நமக்கு வந்துட்டு ஜூஸ வந்து அரைச்சி கொடுத்துரும். இது என்னதுன்னா காய்ஸ் தெரியல, இது இருந்தது. இதுக்கு நம்ம போட்டு வைக்கிறதுக்கு மூடி காய்ஸ், இது நம்ம போட்டு அரைக்கிறதுக்கு மூடி அவங்க வந்துட்டு குடுக்கல. இல்ல குடுத்துருக்காங்க. நான் தான் வந்து ஒழுங்கா பாக்கல. இதோ இப்படி நம்ம இத போட்டுட்டு கர 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 கரன்ட்டு ஜூஸ் அடிச்சு, இதுதாங்க கோளாறு பிடிச்சதாகுது. அதுக்கப்புறம் அப்படி திறந்துட்டு நம்ம வந்து அப்படியே ஜூஸ ஊத்தி கப்புல, அதுக்கு இந்த கப்புன்னு நினைக்கிறேன், இந்த கப்புலயே வந்துட்டு அப்படி ஜூஸ ஊத்தி அதுக்கப்புறமா அப்படியே அது அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு போயிடலாம். சோ அதுக்குதான் இது. சோ ஓகே காய்ஸ், இதுக்குள்ள என்னென்ன இருந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து பிரிச்சு காமிச்சிட்டேன். இதெல்லாம் தான் காய்ஸ் இதுக்குள்ள வந்துட்டு இருந்தது. பாருங்க காய்ஸ், நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளவு பொருள் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. என்னடா மெல்வி இந்த ஒரு டப்பா நீ எடுக்காம இருக்கிற அப்படின்னு நீங்க என்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஏன்னாக்கா இந்த ஒரு டப்பால தான் ஆல்ரெடி வந்துட்டு மிக்ஸி வந்துட்டு உள்ள இருந்தது. நீங்க வந்துட்டு ஆல்ரெடி வீடியோல பாத்துருப்பீங்க. இதுக்குள்ள தான் வந்து மிக்ஸி வெளியில எடுத்தோம். மிக்ஸி வந்துட்டு கிச்சன்ல இப்ப வந்துட்டு சமையல் வேலை போய்கிட்டு இருக்கறதுனால கிச்சன்ல வந்துட்டு இருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி காமிச்சிட்டேன் மிக்ஸிய. சோ ஓகே காய்ஸ், 6000 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு பொருட்கள் வந்து தராங்க காய்ஸ்.